பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து அதிசய கிரியைகளை காண்பித்து அநேகருக்கு அற்புதங்களை செய்து குழப்பமான மக்களின் குழப்பத்தை தீர்த்து உடைந்த இதயங்களை ஒன்றுபடுத்தி நம்முடைய ரட்சிப்பை காண்பித்து அவர் செய்த செயல்கள் எவ்வளவு மேன்மை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சொன்னபடியே பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே பொழிந்தருளப்பட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் இருந்தார். அந்த சூழ்நிலைக்கேற்றபடி வருவார். அந்த காரியங்கள் முடியும். ஆவியானவர் திரும்ப மேல போயிடுவார் பரலோகத்துக்கு. ஆனால் நிரந்தரமாய் ஆவியானவர் பூமியிலே இருக்க வேண்டும், சபையில் இருக்க வேண்டும், ஊழியர்களோடு இருக்க வேண்டும், உலகத்தில் இருக்க வேண்டும், தேவ பிள்ளைகளின் இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று அறிந்து ஏற்ற நேரத்தில் ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்டார். அதை குறித்த விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். குழப்பமடைந்த மக்களின் குழப்பத்தை தீர்த்து பேதுரு அவர்களுக்கு தெளிவை உண்டாக்கினார். இப்படி இருக்கும்போது ஆவியானவர் கிரியையினால் உண்டான ஒரு திருச்சபை, ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பேதுரு அந்த அனுபவத்தில் இருந்தார். அப்ப இந்த பேதுருவின் மூலமாக அவர் செய்தியின் வாயிலாக முதலாவது திருச்சபை முதலாவது நூற்றாண்டிலே ஸ்தாபிக்கப்பட்டது. எப்படி, எப்பொழுது? அபிஷேகம் பெற்ற பின்பு, ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பின்பு, பயந்து ஓடின, மறுதலித்து காணப்பட்ட இந்த பேதுரு தைரியம் கொண்டார். எழும்பி தைரியமாய் அவர் வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார். இப்படி அவர் ஆண்டவரை குறித்து, ஆண்டவர் இயேசுவை நீங்க சிலுவையில அறைஞ்சிங்க, அந்த இயேசு அவர் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, நீங்க இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி சொன்னபோது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஆவியானவர் கிரியை இதுதான். குழப்பமடைஞ்சவங்க தான் தெளிவை கொடுத்தார். என்ன செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்படணுமோ அதை கொடுத்த பிறகு இப்ப அவங்க இருதயம் மாறினது. தங்கள் குறைகளை உணர்ந்தாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோம், தவறாய் யோசித்தோம், தவறாய் பேசினோம், நம்ம தவறா நடந்திருக்கிறோம். இவ்வளவு உண்மையான மேன்மையான ஒரு சத்தியத்தை நாம அறிந்து கொள்ளாமல் இருந்தோம். சகோதரரே, நாங்க என்ன செய்யணும்? பேதுரு சொன்னதை பாருங்க. 38ஆம் வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்க மனம் திரும்புங்க, மனம் திரும்ப வேண்டும். அனைவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். சந்தேகமா? பரியாசம் பண்ணினாங்களே அவர்களுக்கு முன்பாக பேதுரு தெளிவான சிலுவையை பற்றிய உபதேசத்தையும் ஆவியானவரை குறித்த காரியங்களையும் சொன்னபோது அவங்க இருதயத்துல குத்தப்பட்டாங்க, தங்கள் குறைகளை உணர்ந்தாங்க. ஐயா, தேவ வார்த்தையை கேட்கும்போது தங்கள் நிலைகளை உணரணும். மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது. மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை வீணடிக்க கூடாது. தங்கள் நிலைகளை உணரணும். தேவ ஊழியர் வசனத்தை சொன்னார், கேட்டவர்கள் குத்தப்பட்டாங்க. அப்ப சொல்றாங்க, நாங்க என்ன செய்யணும்னு. பேதுரு சொன்னார், மனதை மாற்றிக்கொள்ளுங்கள், மனம் திரும்புங்க.
நம்ம ஏற்கனவே நிறைய பாவம் பண்ணி இருக்கிறோம், நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம். பாவ மன்னிப்பு தேவை. பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். பாவ மன்னிப்பு தேவை. மூன்றாவது, ஞானஸ்நானம் எடுக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு உயிரோடு மரித்து அடக்கமடப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பின்பு 11 சீஷர்களுக்கும் தரிசனம் கொடுத்து அவர்களுக்கு சொல்லி, நீங்கள் புறப்படுங்கள், சத்தியத்தை சொல்லுங்கள், உபதேசம் பண்ணுங்க, அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களை சீஷராக்குங்க, அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியனுடைய நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு. பேதுரு சொல்லும்போது, அப்பொழுது நீங்கள் காண்கிற இந்த பரிசுத்த ஆவியானவராகிய ஞானஸ்நானத்தில் மூழ்க முடியும், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த சத்தியம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொண்டு வருகிற எல்லா தேசத்தில் இருக்கிற மக்களுக்கும் சொந்தமானது. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, தவறான மக்களை விட்டு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கன்னு புத்தி சொன்னார். புத்திமதியை கேட்கணும். சபை மக்கள், ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், ஜனங்கள் தேவ வசனத்தை ஒட்டி நேர்மையான, செம்மையான, தெளிவான வார்த்தைகள் தேவ ஊழியர்கள் மூலம் சொல்லும்போது ஆரோக்கியமான உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அர்ப்பணித்து வாழ வேண்டும். இங்கே புத்தி சொன்னான். அந்த வார்த்தைய சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. ஞானஸ்நானம் பெற்றார்கள். 3000 பேர் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அன்பா இருந்தாங்க, அவங்க ஐக்கியமா இருந்தாங்க, அவங்க ஜெபம் பண்ணினார்கள், அவர்கள் உறுதியா இருந்தாங்க. எல்லாருக்கும் பயம் வந்தது, எல்லாம் ஒற்றுமையா மாறினாங்க. அவர்கள் துதிக்க ஆரம்பிச்சாங்க, சபையிலே உறுதியாய் நின்னாங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களே, உங்கள் அனுபவம் என்ன? தடுமாற்றமா, சந்தேகமா, பிடிவாதமா, விடுதலை இல்லாத வாழ்க்கையா, தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை ருசிக்க முடியாம போராடிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னும் கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்கள் நல்வாழ்வை விரும்புகிறார். அவர் உங்களை சபைக்குள் வைத்து பக்குவப்படுத்த விரும்புகிறார். பரலோக சாயலாய் மாறுவதற்கு உங்கள் மேல் எண்ணம் வைத்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு யோசித்து பார்த்து உணர்ந்து தீய வழியை விட்டு நல்வழியை பின்பற்றி ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்து ஆவியானுடைய நடத்துவதற்குள் அர்ப்பணித்து சந்தோஷமாய் இருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க அந்த அனுபவத்துக்குள்ளே வரும்போது நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, பிறரையும் நல்வழிப்படுத்துவீங்க, உங்க குடும்பமும் மேன்மை அடையும், நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். ஆண்டவர் அதற்கேற்ற தயவை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருவாராக. பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். 21 நாள் ஜபத்தின் 5வது நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக, அபிஷேகத்தால் நிரப்புவீராக, கிரியை செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.